இங்க அஞ்சனான்ற பொண்ணுக்கு தமிழ் நியூஸ் ரீடர் ஆகணும்னு ரொம்பவும் ஆசை. ஆனா சின்ன வயசுல அவ நல்லா படிச்சு செகண்ட் ரேங்க் எடுத்துட்டான்னு சொல்லி டியூஷன் டீச்சர் கிட்ட எடுத்துட்டு போய் காட்டுறா. அங்க டியூஷன் பசங்க அவ நல்லா படிச்சிருக்கான்னு சொல்லி கிளாப் பண்ணாம அவ பயங்கர கருப்பா இருக்கான்னு சொல்லி அவ நேரத்தை வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. அவங்க டியூஷன் டீச்சர் திட்டி விட்டுறாங்க. இவ்வளவு ரொம்ப சோகமா ஆயிடுறா. தென் ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அவ தங்கச்சி கிட்ட இது நல்லா இருக்குல்ல அப்படி சொல்றா. அவளும் இது நல்லா தான் இருக்கு, ஆனா இதுவும் கலருக்கு தான் செட் ஆகாதுன்னு சொல்லிடுறா. இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அவ இன்டர்வியூக்கும் போட்டுட்டு போறா. அண்ட் ஒரு நாள் பொண்ணு பார்க்க வராங்க. அப்ப அந்த மாப்பிள்ள பொண்ணு போட்டோல கலரா இருந்தாங்க, இப்ப நேர்ல கருப்பா இருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருந்தா என்னடா பரவாயில்ல, 20 பவுன் எக்ஸ்ட்ரா போட சொன்னா அவங்க அம்மா போடாமையா போக போறாங்கன்னு சொல்றாங்க. அது கேட்ட இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்து, இப்பவே என் கலருக்காக 20 பவுன் கேக்குறீங்க, நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுவும் என் கலர்லயே இருந்துச்சுன்னா இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோன்னு சொல்லி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி உள்ள போயிடுறா. அண்ட் அவ போன இன்டர்வியூலயும் அவளை ரொம்ப நேரமா கொஸ்டின் மேல கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா இவ எல்லா கொஸ்டினுக்குமே போல்டா பதில் சொல்லியுமே கடைசியில அவ கலரை காட்டி அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே என்ன சின்ன வயசுல இருந்து எல்லாத்துலயுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா எனக்கு பிடிச்ச வேலையிலயும் என் ஸ்கின்னை காட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அத்தை கிட்ட ரொம்பவும் அழுகுறா. அதுக்கு அவங்க அத்தை அழுது முடிச்சிட்டியா, போய் சாதிச்சவங்க எல்லாம் கேளு, அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீ இப்படியே இருக்கிறதும் எழுந்து ஜெயிக்கிறதும் உன் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. நினைச்சதை அடையணும்னா கஷ்டங்களை கடந்து போகணும்னு சொல்லி தைரியமா இருன்னு சொல்றாங்க. அவளும் அண்ணில இருந்தே ரொம்பவும் கஷ்டப்பட்டு 5 வருஷமா நிறைய கம்பெனிகள்லாம் ஏறி இறங்கி கடைசியா ஒரு சேனல்ல நியூஸ் ரீடரா அவளுக்கு வேலை கிடைச்சிடுது.